இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி எப்படி அடை ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த கருப்பு உளுந்தில் வந்துட்டு அதிகமான கால்சியம் மெக்னீஷியம் சத்துறதுனால போன்ஸ் எலும்புகளுக்கு நல்ல வலுவு தருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடை செய்கிறக்கு நான் 1 கப் அளவு தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. 1 கப் எடுத்திங்கன்னா 5 அடை வரும். தண்ணி விட்டுட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் நம்மளுக்கு ஊறும்போது தான் நல்லா அந்த தோல் விட்டு வருங்க. 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா பொது பொதுன்னு ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கும்போது அந்த தோல் நல்லா விட்டு வந்துடுங்க. 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. பாதி தோலோடவே நம்ம சேர்த்திக்கலாம். தோலில் தான் அதிகமான நார்ச்சத்து இருக்குங்க. கருப்பு உளுந்து தோலோடவே பாதி சேர்த்துட்டு ஒரு சொட்டு தண்ணியோடு விடாமல் ஒன்றும் பாதியுமாகவே நீங்கள் அரைச்சிக்கலாம். தண்ணியே விட வேண்டாங்க. உளுந்தில் ஊறின தண்ணியே போதும். நல்லா நைஸாக வேண்டியதில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் முருங்கைக்கீரை இல்லைனாலும் கேரட்டு சுரக்காய் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். லாஸ்ட்டாக பிடிப்பு தன்மைக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்போதைக்கு அப்போவே அடை சுட்டுக்கலாங்க. இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாவு ரொம்ப தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வலுவழுப்பு தன்மையோடு தான் நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி வைக்கிற மாதிரி தான் இருக்குங்க. நீங்கள் ஒரு பேன்லேயோ இல்லை தோசைக்கல்லையோ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஃபஸ்ட்டே விட்டுட்டு கையில் இந்த மாதிரி 1 கப் தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு அடை வேணுமோ கையில் தண்ணியில் நனைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கையில் ஒட்டாமல் ஸ்ப்ரெட் பண்ணுறக்கு. சூப்பராக வருங்க. கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு உளுந்து வடை சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துருக்கறனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். நல்லாயிருக்கும்.